வெற்றி கழகத்தினுடைய தனிப்பெரும் தலைவராக லயோலாமணி உருவெடுக்கிறாரா அப்படிங்கிற கேள்வியை நம்மளால் எழுப்பாமல் இருக்க முடியல. சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து கருத்து முரண்பாடு காரணமாக 2 பேர் கட்சியை விட்டு வெளில போகிறாங்க. அதில் ஒருத்தர் மருது முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய முத்துப்பாண்டி அவர்கள், இன்னொருத்தர் இயக்குனர் களஞ்சியம் அவர்கள். இவங்க 2 பேருமே நாம் தமிழர் கட்சியில் பயணிச்சுட்டு வந்தாங்க, மாநில பொறுப்புலையும் இருந்துட்டு வந்தாங்க. லயோலாமணி அவர்கள் சீமான் அவர்களை ஒரு பொது மேடையில் வச்சு சீமா இத்து போன பழைய சாமா அப்படின்னு விமர்சிச்சிருந்தாரு. அதற்கு எதிர்வினை ஆற்றல இவங்க 2 பேருமே. மாறாக லயோலாமணி ஒரு மிகப்பெரிய தியாகி. அவர் ஈழ போராட்டத்தின் போது உண்ணாவிரத போராட்டம்லாம் இருந்தார், ஈழத்தில் போர் நடந்துகிட்டு இருந்தப்ப. அதனால லயோலாமணியை பற்றி கொச்சையாவோ கேவலமாவோ பேசுறத ஏற்றுக்கொள்ள முடியாது. நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் லயோலாமணியை விமர்சிக்க கூடாதுன்னு லயோலாமணிக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடை எடுத்தாங்க. அப்போ கூட நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள், பனையூருக்கு நீங்க 2 பேரும் போக வேண்டிய ரூட் அப்படிங்கிறதே வேற, நீங்கள் பனையூருக்கு போகிறதுக்கு பதிலாக எதுக்கு லயலா காலேஜ் வாசலில் நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தாரு. அந்த நேரத்தில் இடும்பாவனம் கார்த்திக்கு எதிராக நிறைய பேர் விமர்சனத்தை முன் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்ஸ்டாகிராமில் ஒரு பெண் கேண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் ரொம்ப கேவலமாக கார்த்தி அவர்களை விமர்சிச்சிருந்தாங்க. களஞ்சியம் அவர்கள் ஒரு மிகப்பெரிய தியாகி, லயோலாமணியை மரியாதை நிமித்தமாக சந்திக்கிறதுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, சீமான் அவர்கள் கூட தான் திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் மரியாதை நிமித்தமாக சந்திச்சு பேசினாரு. அதே போல லயோலாமணிக்கு ஒரு மாநில அளவில் ஒரு அரசாங்க பொறுப்பு அப்படிங்கிறது விஜய்கிட்ட இருந்து கொடுக்கப்பட்டிருக்கு, அதுக்கு ஒரு வாழ்த்து அப்படிங்கிறது தெரிவிக்க கூடாதா, நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கக்கூடிய நபர்களுக்கு அதுக்கு கூட உரிமை இல்லையா அப்படின்லாம் பேசியிருந்தாங்க. மூச்சுக்கு 300 தடவை எங்கள் அண்ணன் சீமான் எங்களுடைய உயிருக்கு நிகரானவர் அப்படின்னு பேசக்கூடிய நாம் தமிழர் கட்சியில் பயணிச்சுக்கிட்டு இருந்த களஞ்சியம் அவர்கள், முத்துப்பாண்டி அவர்கள்லாம் சீமானவர்களை ஒருத்தர் பொது வழியில் சாமா, பழைய சாமா அப்படின்லாம் பேசும்போது அந்த நபரை கண்டித்து கூட ஒரு பதிவு போடலை. ஆனால் அந்த நபருக்கு ஒரு அரசு பதவி கொடுக்கும் போது நீங்கள் முதல் ஆளாக முந்திரி கொட்டையாக போயிட்டு பதிவு போடுறீங்களே, இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு கேள்வி கேட்ட நமக்கு எதிராக நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி போர்வையில் பயணிக்கக்கூடிய ஒரு சில போராளிகள் எல்லாம் களஞ்சியத்திற்கு, இந்த முத்துப்பாண்டி அவர்களுக்கு மற்றும் லயோலாமணிக்கு ஆதரவாக பேசினாங்க. இடும்பாவனம் கார்த்தியை உன்னுடைய ரகசிய ஆடியோ இருக்கு, நீ எத்தனை பொண்ணுங்க கிட்ட பழகுன அப்படிங்கிற டேட்டா இருக்கு, அதை நான் வெளியிட்டுருவேன் அப்படின்லாம் இடும்பாவனம் கார்த்தி மேல போற போக்கில் அவதூறு அப்படிங்கிறத அள்ளி வீசிட்டு போனாங்க. அவர்களை பார்த்து இன்னைக்கு நம்ம கேட்கணும்னு நினைக்கிறது என்னன்னா, எலி ஏன் அம்மனமா ஓடுது அப்படிங்கிறது தான். இன்னைக்கு லயோலாமணி அவர்களை இவங்க 2 பேருமே சந்திச்சிருக்காங்க. இது கேட்டா மரியாதை நிமித்தமான சந்திப்பு. லயோலாமணியை சந்திச்சு அவங்க வாழ்த்து தெரிவிச்சாங்க, புத்தகத்தை பரிசளிச்சாங்க. தமிழக வெற்றி கழகத்தில் ஒன்றும் அவங்க இணையலையே, விஜய் அவர்களை ஒன்றும் நேரடியாக சந்திக்கலையே. அதாவது விஜய் அவர்களை நேரடியாக சந்தித்து நீங்கள் பேசியிருந்தா கூட நாம் தமிழர் கட்சியில் பயணிச்சிங்க, விஜய் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்காரு, தாவேகால போய் இணைஞ்சிட்டீங்க. ஏன்னா எவ்வளோ பேர் திமுகவில் போய் இணைஞ்சவங்க இருக்காங்க, நம்ம ராஜீவ்காந்தி இருக்காரு, அதிமுகவில் போய் இணைஞ்சவங்க இருக்காங்க, கல்யாண சுந்தரம் இருக்கிறாரு. இது மாதிரி நாம் தமிழர் கட்சியிலேருந்து திமுக அதிமுகவில் போய் இணைஞ்சவங்களே இருக்காங்க. அப்போ தாவேகால போய் நீங்கள் பயணிக்கணும், நீங்கள் சுயநலமாக உங்களுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபடணும் அப்படின்னு போகிறீங்கன்னா நம்ம எந்த விதத்துலையும் அவங்கள விமர்சிக்க போகிறதில்ல. ஆனால் கட்சிக்குள்ளே இருந்துட்டு லயோலாமணி போன்றவர்கள்லாம் சீமான கேவலமாக பேசினப்ப வேடிக்கை பார்த்துட்டு அதே நபருக்கு வாழ்த்து போட்டுட்டு அதுக்கப்புறம் அதே நபரை போய் நீங்கள் சந்திக்கிறீங்க அப்படிங்கிறப்ப நம்ம எப்படி விமர்சிக்காமல் கடந்து போக முடியும்? சரி, பெருந்தன்மையாக நம்ம கட்சியில் இவ்வளோ நாள் இருந்து உழைச்சிருக்காங்க, அதனால் அவங்கள விமர்சிக்க வேண்டாம், அவங்களுக்கும் உரிமை இருக்குது. நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிற வரைக்கும் நீங்கள் மக்களுக்காக போராடுவீங்க, மக்களுக்காக களத்தில் நிற்பீங்க. தமிழகம் வெற்றி கழகம் மாதிரியான கட்சிக்குள்ள நீங்க போறீங்கனாலே நீங்க சுயநலமா இயங்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். தாவேகா இதுவரைக்கும் மக்களுக்காக பண்ண போராட்டம் என்ன, மக்களுக்காக எந்த இடத்துல தாவேகாங்கிறது ஸ்டாண்ட் எடுத்திருக்கு? கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆச்சு, அதுக்குள்ளேயே அவங்க ஆட்சியை பிடிச்சிட்டாங்க, இன்னைக்கு அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கிட்ட அதிகாரம் இருக்கு அப்படிங்கிற ஒரே காரணம் தான் அதிமுகல இருந்து திமுகல இருந்து நாம் தமிழர் கட்சியிலலாம் இருந்து விலகி போய் தாவேகாவில் சேருவதற்கு முக்கிய காரணம். ஆனால் லயோலாமணி எல்லாம் ஒரு தனிப்பெரும் தலைவராக உருவெடுப்பார்னு நம்ம கனவுல கூட நினைச்சு பார்க்கல. லயோலாமணியுடைய தலைமையில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து பிரிஞ்சு போகக்கூடிய நபர்கள் எல்லாம் தாவேகாவில் இணைகிறாங்க அப்படின்னா அதை விட ஒரு கேலி கூத்து அப்படிங்கிறது இருக்கவே முடியாது.
ஏன்னா லயலாமணி அப்படிங்கிறவரை சீமான சாமான்னு பேசுறதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு அல்லங்கட்டியாக தான் இருந்தார், அல்லக்கையாக அலைஞ்சிக்கிட்டு இருந்தார். அவருக்கு வந்து எம்எல்ஏ சீட்டு கொடுக்கல, இடைத்தேர்தலையும் வந்து அவருக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது கொடுக்க போகிறதில்ல. சீமானை எப்போ அவர் சாமான்னு பேசினாரோ, ஓ அப்படியா இந்த அளவுக்கு தம்பி வந்து சீமானை பற்றி பேசிட்டானா, சேர் ரைட்டு போட்டு விட்றா ஒரு அரசு பதவியை அப்படின்னு பாடநூல் கழக தலைவராக லயலாமணிக்கு வந்து பொறுப்பு அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இங்கிலீஷ் பீஸு வேணாண்டி, ஹிந்தி பீஸு வேணாண்டி, கரகாட்டம் ஆடிக்கிட்டே தமிழில் பாடேண்டி அப்படின்ற தத்துவ பாடலை விஜய் அவர்கள் பாடியிருக்கிறார் அப்படின்னு பேசின இந்த லயலாமணி எல்லாம் பாடநூல் கழக தலைவராக வர்றாரு, அதுக்கு நாங்கள் வாழ்த்து போடுறோம், நாங்கள் வந்து மாண்பை கடைபிடிக்கிறோம் அப்படின்னு களஞ்சியம் போன்றவர்கள்லாம் பேசுகிறாங்க. அப்படின்னா களஞ்சியம் அவர்கள் முத்துப்பாண்டி அவர்களுடைய அரசியல் அனுபவம் கேள்விக்குறியாகுது. உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சியில் கொள்கை கோட்பாடு அப்படின்னு நீங்கள் பயணிச்சுட்டு எப்படி இந்த மாதிரி பேசின ஒரு நபரோடெல்லாம் நீங்கள் போய் சந்திப்பு நடத்துறீங்க அப்படிங்கிற கேள்வி எழுது. விஜய் உண்மையிலேயே ஒரு சீக்ரெட் ப்ராஜெக்டை லயலாமணிக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம இதுக்கு முன்னாடியே பேசணும். அந்த ப்ராஜெக்ட் என்ன, அந்த அசைன்மெண்ட் என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கக்கூடிய நபர்களை நீ வந்து அப்படியே அரவணைச்சு தமிழக வெற்றி கழகத்துக்குள்ளே கொண்டு வர்றது தான் உனக்கு நான் கொடுத்துருக்கிற சீக்ரெட் டாஸ்க்கு. உனக்கு பாடநூல் கழக தலைவராக உன்னை வந்து ஆக்குனதுக்கு முக்கிய காரணமே நாம் தமிழர் கட்சியை பலவீனப்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய முக்கிய பேச்சாளர்கள், நிர்வாகிகள் எல்லாத்தையும் கிளட்டி கொண்டு வந்து தாவேக்காவில் இணைக்கிறது தான் உனக்கு கொடுத்துருக்கக்கூடிய சீக்ரெட் டாஸ்க்கு. இதை நீ செவ்வன செய்யணும், அதுக்காக தான் இந்த அரசு பதவியை உனக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு விஜய் தரப்புலையோ ராஜ்மோகன் தரப்புலையோ லயலாமணிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் போனதுனால தான் அவர் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களோட சந்திப்பு நடத்துறாரு. நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் லயலாமணிக்கு ஆதரவாக பேசுறாங்க. விஜய் அவர்களை சாட்டை துரைமுருகன் அவர்கள் ஏகப்பட்ட தடவை கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருக்கிறாரு, தற்கொலைலாம் பேசியிருக்காரு. இப்போ லயலாமணி அவர்கள் சாட்டை துரைமுருகன்ட்ட வந்து நட்பு பாராட்டிக்கிட்டு சாட்டை துரைமுருகனுக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிட்டு இருந்தா லயலாமணியால் தமிழக வெற்றி கழகத்தில் பயணித்திருக்க முடியுமா? அடுத்த நாளே தம்பி நீ கட்சியை விட்டு வெளில போப்பா அப்படின்னு தூக்கி வெளில போட்டிருப்பாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி எந்த அளவுக்கு ஜனநாயக ரீதியாக செயல்படுது அப்படின்னா, நீங்கள் லயலாமணிக்கு வாழ்த்து போட்டாலும் பரவாயில்ல, இன்னும் சொல்ல போனால் சீமான சாமான்னு பேசினவருக்கு நீங்கள் மாண்பு காட்டுறீங்க அப்படின்னா சரி காட்டிட்டு போங்க அப்படின்னு சீமானவர்கள் முத்துப்பாண்டி அவர்களையோ களஞ்சியம் அவர்களையோ கட்சியை விட்டு நீக்கலை, அவங்களா தான் நாங்களாக போகிறோம் அப்படின்னு போனாங்க. இன்றைக்கி லயலாமணியை மரியாதை நிமித்த சந்திப்புன்னு சந்திக்கிறாங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி உண்மையிலேயே மரியாதை நிமித்தம் இருக்கா, இல்லை தமிழக வெற்றி கழகத்துக்குள்ளே இவங்க இணைய போகிறதுக்கான ஒரு அடித்தளத்தை லயலாமணியை வச்சு போடுறாங்களா அப்படிங்கிறது தான் நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி. அப்போ இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் நடக்குது அப்படிங்கிற புரிதலே இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் அன்னைக்கு வந்து இதை முன்கூட்டியே கணிச்ச இடும்பாவனம் கார்த்தியை ரொம்ப கேவலமாக கீழ்த்தளமாக நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்லேயே இடும்பாவனம் கார்த்தியை ரொம்ப கொச்சையாக பேசினதெல்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. தொடர்ந்து திராவிடத்தை எதிர்த்து அரசியல் செய்த, திராவிடத்தை எதிர்த்து கொள்கைகளை கோட்பாடுகளை முன்வைத்த நாம் தமிழர் கட்சியில் பயணிச்சுட்டு திராவிட இயக்கங்களில் எப்படி போய் இணைய முடியுது அப்படிங்கிறத நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி. நீங்கள் தமிழ் தேசிய பாதையிலே பயணிக்கிறீங்க அப்படின்னா அதை நம்ம வரவேற்கிறோம், அதற்கான முழு ஆதரவையும் நம்ம கொடுப்போம். ஏன்னா பாரிசாலன் போன்ற நபர்களையே நம்ம பல இடங்களில் ஆதரிச்சிருக்கோம். இந்த முருகன் டிபேட்லலாம் பாரிசாலனுக்கு ஆதரவாக நிறைய பேர் நாம் தமிழர் கட்சியிலேருந்தே பாரிசாலனுக்கு ஆதரவு அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்தாங்க. அப்போ நீங்கள் தமிழ் தேசிய பாதையில் பயணிக்கிறீங்க அப்படின்னா நமக்கு கருத்து முரண் நட்பு முரண் இருக்குது அப்படின்னாலும் நம்ம உங்கள் கூட நாங்கள் உறுதுணையாக நிற்போம், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நீங்கள் திமுகவில் இணையிறீங்க, அதிமுகவில் இணையிறீங்க, இன்னும் சொல்ல போனால் திராவிடமும் தமிழ் தேசியமும் இந்த நாட்டின் இரு கண்கள் அப்படின்னு பேசினவரோட கட்சியில் போய் நீங்கள் கொள்கை கோட்பாடு இது எல்லாத்தையும் காற்றுல பறக்க விட்டுட்டு இன்றைக்கி ஆளுங்கட்சியாக விஜய் இருக்காரு, அதனால் தாவேகாவோட இருக்கிறது தான் நமக்கு வந்து எதிர்காலத்துக்கு நல்லது, நம்மளுடைய சுயநலத்துக்கு நல்லது, நம்மளுடைய குடும்பத்துக்கு நல்லது அப்படின்னு சுயநலமாக யோசிச்சு போய் இணைகிறவங்களை கண்டிப்பாக விமர்சனத்துக்கு உள்ள உட்படுத்தி தான் ஆகணுங்கிறது தான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை.